கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த ஆண்டு உங்களுக்கு மனமகிழ்ச்சியின் ஆண்டாக, சந்தோஷமான ஆண்டாக, உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றுகின்ற ஆண்டாக இருப்பதாக. இந்த ஷம்மா ஊழியத்தின் மூலமாக தியான நேரத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். சரி, இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக. மற்றவங்களுக்கு எது தெரியணும், எது தெரியக்கூடாது என்பதை இன்னைக்கு ஆவியானவர் நம்மளுக்கு தெளிவாக நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கி நிறைய பேருடைய பேரெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்கன்னா டியூப்லைட்டு, ஃபேனு, பீரோ எல்லாத்துலேயும் உபயம் அன்பளிப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. காரணம் என்ன? இன்னார் ஃபேமிலி தான் செஞ்சதுன்னு எல்லாருக்கும் தெரியணும். சில கல்யாண மண்டபத்தில் பாருங்கள், சிலவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா சில பிளாக் இன்னாருடைய உபயம். அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, என் பேர் எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறாங்க. நல்லதான், அவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை காட்டிலும் தெரிய வேண்டியது ஒன்று உங்கள் சாந்த குணம். இவங்க எவ்வளோ அமைதியாக இருக்காங்க, எவ்வளோ பொறுமையாக இருக்காங்க, எப்பொழுதும் சிரித்த முகம், என்ன கேள்வி கேட்டாலும் பொறுமையாக சொல்கிறாங்க, கோவப்பட மாட்டுறாங்க, எரிஞ்சு விழ மாட்டுறாங்க. உண்மையிலே நல்ல குணம் அப்படின்னு சொல்லணும் நம்ம பார்த்து. தேவனும் அதைத்தாங்க விரும்புகிறார். இங்கே அதைத்தான் பாதிக்கிறோம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரியும். கருத்து வேறுபாடு இருக்கலாம், பிரச்சனைகள் வரலாம், எல்லாம் வரத்தான் செய்யலாம். ஆனால் அந்த டயத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களா? டென்ஷன் படாமல், கோவப்படாமல், முறுமுறுக்காமல் இருக்கீங்களா? ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு சண்டே சர்ச்சில் செய்தி கொடுக்க கிளம்புறார். குளித்து முடிச்சுட்டு வராரு. ஒய்ஃப்ட்ட எங்கே ஏன் ஷர்ட்டுன்னு இந்த இருக்குன்னு கொடுக்குறாங்க. ஏன் இன்னும் தேய்க்கலையாக்கா? நேத்தே சொன்னேன்ல, ஏன் தேய்க்கலன்னு இன்னு கத்துறாரு. இந்த அம்மா அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி தேய்ச்சி கீச்சி கையில் கொடுக்குறாரு. ஒரு டென்ஷனாக அங்கே போகிறார். ஷூ எங்கேன்றாரு. ஷூவை ஒன்றும் தேய்க்கலையா? ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டாமா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணா வாரா போகிறான்னு அதுக்கு ஒரு வசவு. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் ஃப்ளாஸ்கில் வெந்நி ஊற்றுலையா? உன்னை கட்டினது தப்பாக போச்சு. போச்சுன்னா ஒய்ஃபுக்கு 2 வசவு. எல்லாம் முடிச்சு கிடிச்சிட்டு கார்கிட்ட போகிறாரு. இன்னும் காரை துடைக்கிறியா? ஏன் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்த? இப்போ உட்காந்து காரை துடைச்சிட்டு இருக்குன்னு டிரைவருக்கு 2 வசவு. காரில் ஏறி உட்கார போகிறாரு. அங்கே ரயில்வே கேட்டு பூட்டியிருக்கு. உடனே அதுக்கு 2 வசவு. இந்த ட்ரெயின் இந்நேரம் தான் வந்து தொலையும், நான் போகிற நேரம் தான் வந்து தொலையுதா? பூச்சுன்னு இங்கே பாரு, இந்நேரம் தான் ஒரு வயசான ஒரு உள்ளணும், இதுக்கெல்லாம் வீட்டில் பேசாமல் இருக்கலாம்லன்னு அந்த தாத்தாக்கு 2 வசவு. எல்லாத்தையும் பண்ணிக்கினி முடிச்சுட்டு சர்ச்சில் போய் செய்தி கொடுக்குறாரு. ஆண்டவருடைய அன்பை குறித்து அவ்வளோ தெளிவாக பேசுகிறார். இந்த வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தார் டிரைவரு, வெளி வேஷம். இவ்வளோ நேரம் அன்புனா கிலோவுக்கு என்னன்னு சொல்லிட்டு இருந்தவர் இவர் அன்பை பற்றி பேசுகிறார். இவ்வளோ நேரம் எரிஞ்சு விழுறாரு. இப்போ பாரு எவ்வளவு சாந்தமாக பேசுகிறார். ஆண்டவர் அப்படி வெளி வேஷம் போட சொல்லலை. உங்களுடைய சாந்த குணம் உங்கள் வீட்டில் கூட படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, உங்கள் வேலைக்காரர்கள், உங்கள் டிரைவரு, உங்கள் தெருவில், உங்கள் சபையில், உங்கள் பட்டணத்தில் தெரியணும். நான் ஒரு கிராம சபையில் போய் சண்டே சர்வீஸு, ஆன்லைன் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் எடுக்க போவேன். அப்போ அந்த சபையை நடத்துகின்ற ஒரு ஐயா, வயதான ஐயா ஒருத்தர் உண்டு. அவர் பார்த்திங்கன்னா எப்படியும் சிரித்த முகம், கோவப்பட மாட்டார், டென்ஷன் பெற மாட்டார், எதையும் நிதானமாக பேசுவார். என்ன பிரச்சனை போனாலும் தெளிவாக ஆலோசனை சொல்லுவார். அவர் ஒரு வாத்தியார். அவர் சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தன் சீரட்டு போட்டோன்னா சீரட்டை கீழே போட்டு அதை மிதித்து கையை கட்டிக்கிட்டு சார் வணக்கம் அப்படின்னு வாங்கலாம். அவ்வளோ மதிப்பும் மரியாதை. கேட்பேன், இந்த சார் எப்படின்னு. நல்ல மனுஷன் சார் அவர்,
கோவமே பட மாட்டார். நீங்கள் என்ன தான் வஞ்சாலும் திட்டாலும் சிரிச்சுக்கிட்டே போவார். ஆனால் என்ன உதவினாச்சும் செய்வார். நல்ல மனுஷங்க அவர். அந்த பேர் நீங்கள் எடுத்திருக்கீங்களா? உங்கள் சாந்த குணம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்க, அல்லாட்டி இவ வந்துட்டாலாக்கா என்ன பிரச்சனையாக கொண்டு வரான்னு தெரில, என்ன முடிச்சு போகிறாளோன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்களா? இவெல்லாம் ஏன் வாரா? சரி சட்டுப்பட்டுன்னு பேசி அனுப்பு, இருந்தாவா பிரச்சனை தான் அப்படி சொல்கிறாங்களா? இவா வந்து அங்கே கோல் சொல்லுவா, அந்த வீட்டில் உள்ளது இங்கே, இங்கே உள்ளது அங்கே, பொருளி பேசுவா, கோல் பேசுவா, சண்டை முடிச்சு விடுவா. அப்படி பேர் வாங்கியிருக்கீங்களா? உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும் என்று வேதம் சொல்லி. ஏன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இந்த சாந்தம் வந்து ஆவியின் கனிகளில் ஒன்று. கனி இல்லாட்டி வெட்டி போடுன்றாருங்க, அது சுட்டரிக்க போட்டுன்றாருங்க. அந்த கனி இல்லாட்டி இந்த மரம் சபிக்கப்பட்டதுன்னு பார்க்குறப்போ இந்த சாந்தம் என்ற கனி நம்மகிட்ட இருக்கணுமா இருக்கக்கூடாதா? யோசிச்சு பாருங்க. நிச்சயம் இருக்கணும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் படுங்க, ஆண்டவரே நான் இதுவரை என்னோட சாந்தமே இல்லை, சாந்த குணமே இல்லை, எரிஞ்சு விழுறேன், கோவப்பட்டேன், இனிமேல் அப்படிலாம் கிடையாது, என்னுடைய சாந்த குணம் இனி எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படின்னு ப்ரேயர் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த கனிகள் உங்களுக்கு தேவன் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் அங்கே 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மோசே அங்கே போய் கோவப்படுறான். அவன்கிட்ட சாந்தமாக பேசி சண்டையை விளக்கலை. நீ எப்படி அவனை அடிக்கலான்னு அவனை அந்த எய்த்தனை அவன் கொன்று போடுகிறான். அவன் கொன்று போட்டு அவன் ஓடி போய் விடுகிறான். அன்னைக்கு அவன் சாந்த குணம் அவன்கிட்ட இல்லாததுனால தான் அவன் என்ன செய்யும், மீதியான் தேசத்துக்கு ஓடி போய் 40 வருஷம் அவனை தேவன் பக்குவப்படுத்தினார். பேதுருக்கும் பாருங்க, சீஷர்கள்லாம் இருக்காங்க, போர்ச்சவர்கள் இயேசுவை பிடித்த உடனே அந்த பேதருக்கு சாந்த குணம் இல்லை. உடனே கத்தி எடுத்து அந்த மல்குஸ் என்றவன் அவனுடைய காதரை வெட்டினான். ஆண்டவர் உடனே அவனுக்கு சோகம் கொடுத்தார். பேதுரு உரைய கத்திய உரையில் போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் தான் மடிவான். உனக்கு சாந்த குணம் வேணும், ஏன் கோவப்படுற, ஏன் எரிச்சல் படுற அப்படின்னு. அப்போ பாருங்களேன், அந்த சாந்த குணத்தை தானே தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஏன் அது பாரு நம்மகிட்ட இல்லை? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் வந்து அதுதான். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அன்னைக்கு அவன்கிட்ட சாந்த குணம் இல்லாததுனால தான் அவன் எகிப்திலிருந்து அவன் மீதியான் தேசத்துக்கு ஓடனான். அது பிறகு தேவன் அவனை பக்குவப்படுத்தின உடனே அவனுக்கு சாந்த குணம் வந்துருச்சு. என்னாகமம் 12:3 மோசே சகல மனிதர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். பாருங்க, அந்த சாந்த குணம் 40 வருஷம் அவனை பக்குவப்படுத்தினார் தேவன். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு சாந்த குணம் இருக்கும். பைபிளில் மோசே பற்றி அவன் சாந்த குணம் சகல ஜனங்களுக்குள், உங்களுக்கு அந்த சாந்த குணம் இருக்கா? அந்த கனிகள் உங்களிடத்தில் இருக்கிறதா? இல்லாட்டி ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த கனிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, ஏன் சாந்த குணம் நம்மளுக்கு தேவை? உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நம்மளுக்கு சாந்த குணம் தேவை? நீங்கள் சங்கீதம் 25:9 வாசித்தீங்கன்னா, நியாயத்திலே நடத்தி தமது வழியை போதிப்பார். யாரை நியாயத்தில் நடத்துவார்? யாருக்கு தமது வழியை போதிப்பார்னா, யார் சாந்த குணமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தம்முடைய வழியை போதிப்பார். ஆண்டவரே நான் போகிற பாதையை காட்டுங்கப்பான்னு எப்படி காட்டுவார்? நீ கோபக்காரனாக இருந்தால் ஆண்டவரை காட்டுவார்? நெவர். உங்களுக்கு சாந்த குணம் இருந்தால் அவர் தமது வழியை உங்களுக்கு போதிப்பார். அடுத்தது சங்கீதம் 37:11 சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்போ அவனுக்கு சமாதானமும் மனமகிழ்ச்சியுமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு சாந்த குணம் தேவை. டென்ஷன் படாதீங்க, கோபப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க, சாந்த குணமுள்ளவராக இருங்க, பூமியை சுதந்திரித்து கொள்வீர்கள். மூன்றாவதாக சங்கீதம் 22:26 யாரெல்லாம் சாந்த குணமுள்ளவராக இருக்காங்களோ அவங்க தான் புசித்து திருப்தி அடைவார்கள். அவங்க தான் திருப்தியாக இருப்பாங்களாம் வேதம் சொல்லுகிறது. அடுத்தது சங்கீதம் 147:6 சாந்தம் குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். தானியேலை பாருங்க, அங்கே போர் சேவர்கள் வராங்க,
வந்து உன் தலையெல்லாம் நாங்கள் வெட்ட போகிறோம், ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சா யாராலையும் சொல்ல முடியாது, ஆனால் ஞானிகளெல்லாம் போட்டு தள்ளுன்ட்டாருன்னு. உடனே அவர் டென்ஷன் ஆகலை. அவருக்கு சொப்பனம் பண்ணுறதுக்கு எனக்கு அதுக்கு நாங்கள் என்னப்பா செய்ய முடியும், அதெல்லாம் முடியாது, என்ன நினச்சிக்கிட்டார் அப்படி இப்படின்னு கோவப்படலை. அப்படியா, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி. உடனே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் எல்லாம் கை கோர்த்து ஜெபம் பண்ணுறாங்க. சொப்பனத்தில் அந்த ராஜா பார்த்த சொப்பனம் ஆண்டவர் தானியேலுக்கு காட்டுறாரு. அங்கே போய் சொல்கிறார், எல்லா ஞானிகளும் காக்கப்பட்டார்கள். அப்போ உங்களுக்கு விரோதமாக ஏதாவது பேசுகிறாங்க, ஏதாவது செய்து அப்படின்னு எடுக்குன்னா டென்ஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க, முறுமுறுக்காதீங்க, 2ல் 1 பார்த்துருவான், அவன் என்ன நினச்சிக்கிட்டான் அப்படி இப்படின்லாம் பேசாதீங்க. சாந்த குணமாக இருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு. அவர் தான் ஆலோசனை கர்த்தர், மறந்துடாதீங்க. கடைசியாக மத்தேயு 11:27, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள். உங்களால் சாந்த குணமாக இருக்க முடியலையா, டென்ஷன் ஆகுறீங்க, கோவப்படுறீங்க, எரிச்சல் படுறீங்களா, அப்போனா என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள். நான் எப்படி சாந்த குணமுள்ளவராக இருந்தேன், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் இடாத ஆட்டை போல நான் இருந்தேன் அல்லவா. சிலுவையில் பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாத்தையும் நான் சுமந்தேன் அல்லவா. நானே சுமக்கும் போது ஏன் நீ சுமக்கக்கூடாது? எபிரேயர் 12:3 எல்லா விபரீதங்களையும் சகித்து அவரை நினைத்து கொள்ளுங்கள். நம்மளுக்கு ஆண்டவர் தான் முன்மாதிரி. அவர் சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மீதும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மீதும் ஏறி வந்தார். அந்த சாந்த குணம் நம்மளுக்கு இருக்கணும். இல்லாட்டி அவர்கிட்ட கேளுங்க. உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், அந்த குணம் நம்மளுக்கு தேவை. ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களுக்கு அந்த சாந்த குணம் வேணும். அதை நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். நீர் எப்படி சாந்த குணமுள்ளவராக இருந்தீரோ உம்முடைய பிள்ளைகளை நாங்களும் இருக்கணும். எங்களுடைய சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுக்க போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.